கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, யாரையும் நான் ஏமாற்றவில்லை, எந்த வம்பு சண்டைகளுக்கும் நான் போகவே இல்லை. கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்களே என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சகோதரனே, எந்த தவறையும் நான் செய்யல, நான் நீதிமானா வாழ்கிறேன், நான் குற்றமற்றவனா இருக்கிறேன், நான் நல்லதை மட்டும்தான் செய்கிறேன். ஆனா என்னுடைய வீழ்ச்சியை ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுது விழுவேன் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்கிறது. பாருங்கள், வேதம் சொல்கிறது, சங்கீதம் 37 சங்கீதம் 12 வசனத்துல, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து, நமக்கு தீங்கு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்க, சங்கீதம் 35:25 அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லுகிறார்களாம். பாருங்க, இவன் விழுந்துட்டான், ஐயோ இவன் விழுந்துட்டான், இதுதான் நாங்க விரும்பினது. இவன் வியாதியில படுத்துட்டான், இதுதான் நாங்க விரும்பினது. இவன் பிசினஸ் எல்லாம் போய் ஒண்ணுமில்லாதபடி ஆகிட்டான், இதுதான் நாங்கள் விரும்பினது என்று நம்மை குறித்து காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 38 சங்கீதம் 19 வசனம் கூட சொல்லுகிறது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்களா? எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வீணா போனவங்கெல்லாம் அந்த பூமியில நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்லை, நான் மட்டும்தான் நல்லா இல்லை, நான் மட்டும்தான் சரியில்லை என்று சொல்லி நம்மை நாமே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த சத்துருக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா? வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறார்கள். காரணமே இல்லாம பகைக்கிறான், காரணமே இல்லாம என் சாவ அவன் விரும்புறான், காரணமே இல்லாத என்னுடைய வீழ்ச்சி அவன் விரும்பி கொண்டிருக்கிறான், நான் எப்ப விழுவேன் என்பதை அவன் காத்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை காட்டிலும் ஒரு மனுஷன் கெட்டு குட்டி சோறா போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. தானியேல் எந்த குற்றமும் செய்யல, ஜபந்தான் பண்ணாரு. ஆனா தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒருத்தர் எழுப்புனாங்க. தானியேல் சாகணும், தானியேலோட எலும்பெல்லாம் நொறுக்கப்படணும், தானியேல் செத்து போறதை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் ரெடியா இருந்ததுங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் விழுந்துட்டா கை கொட்டி சிரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? நான் விழுந்துட்டா, நான் ஒரு வியாதியில படுத்துட்டா, பாரு அவன் வியாதியில படுத்துட்டான், அவ்வளவுதான், அவன் இனி எந்திரிக்க மாட்டான். ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சு விழுந்துட்டா, இனி அவனால் மீண்டு வர முடியாது, அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை போச்சு, இதைதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இதைத்தான் நான் விரும்புறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, அவர்கள் யாரும் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட உறவாடினவர்கள், நம்மோடு கூட உண்டவர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது எவ்வளவு மனதுக்கு வேதனையாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் எரிகிற அக்கினியிலே போடப்பட வேண்டும், அவர்கள் எரிந்து சாம்பலாகிறதை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ரெடியாக இருந்தது. பார்த்தீங்களா? நம்ம எரிஞ்சு சாம்பலாகிறத சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம எரிஞ்சு சாம்பலாவனா, நம்ம நாசமானா, நம்ம நாசமாகி போனா ஒரு கூட்டம் சந்தோஷப்படுவதற்காக இந்த பூமியில காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷன், ஆமான் என்கிற ஒரு மனுஷன் விரோதமாக எழும்பி மொர்தெக்காய் தூக்குல மாட்டி சாகடிக்கணும், அவன் நடுத்தெருவில் சாகணும், நடுத்தெருவில் அவன் தூக்குல தொங்கி எல்லா ஜனங்கள் கண்கள் முன்னாடி அவன் சாகணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இந்த மொர்தெக்காய்க்கு விரோதமாக எழும்பி இருந்தது. பார்த்தீங்களா? நம்முடைய அவமானம், நம்ம அவமானப்படுவதை பார்ப்பதற்கு இந்த பூமியில நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. நம்ம அவமானப்படணும், நம்ம அசிங்கப்படணும், நம்ம வாழ்ந்திருக்க கூடாது, நோய்வாய்ப்படணும், நம்ம செத்து போகணும், ஒண்ணுமில்லாதபடி எங்காவது ஓடி போகணும் என்று சொல்லி ஒரு கூட்டம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அந்த கூட்டத்துக்கு முன்பாக நம்மளை கைவிடுவாரா? தேவன் அந்த கூட்டத்துக்கு முன்பாக நம்ம விட்டு விடுவாரா? தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37, 36 பாருங்க.
பாருங்க. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை, அவன் தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 37ஆம் வசனத்துல அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீ உத்தமனை நோக்கி செம்மையாவனை பார்த்துரு, அந்த மனுஷருடைய முடிவு சமாதானம், அக்கிரமக்காரர் யாகமாய் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய முடிவு அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு என்பதாக. நம்ம அறுப்புண்டு போகணும்னு சொல்லி துன்மார்க்கர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அறுப்புண்டு போக மாட்டோம், துன்மார்க்கர்கள் தான் அறுப்புண்டு போவாங்க. எனவே சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செபிக்கிறோம்ப்பா. என்னுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுப்பா. நான் எப்போ செத்து போவேன், நான் எப்போ விழுந்து போவேன்னு சொல்லி என்னை பார்த்து பரியாசம் பண்ணி கை கொட்டி சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இங்கே ரெடியாக இருக்கு ஆண்டவரே. அந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் அவமானப்பட்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஏசப்பா, நான் விழுந்து போகணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு முன்னாடி என்னை வாழ்ந்து காட்ட பண்ணுங்கப்பா. நான் செத்து போகணும்னு நினைக்கிற ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்லாதபடி விழுந்து போகணும்னு நினைக்கிற ஆண்டவரே, ஏசப்பா, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குதப்பா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குப்பா. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் விழுந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து வாழ தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யோசேப்புடைய வாழ்க்கையில கூட யோசேப்பு மரித்து போகணும், யோசேப்பு வீணா போகணும் அவங்க அண்ணமார்கள்லாம் நினைச்சாங்கப்பா. ஆனாலும் யோசேப்புடைய தலையை உயர்த்தினீங்களே. இன்னைக்கு இப்படி ஆண்டவரே, நான் வீணா போகணும், நான் ஒண்ணுமில்லாம போகணும், நான் நாசமா போகணும்ட்டு எவ்வளவோ பேர் எனக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி, அந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் தலை குனிந்து போகாதபடி தேவன் என் தலையை உயர்த்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் தலைகளை உயர்த்தி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே, ஒருவருக்கு முன்பாக அவமானப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே, ஒருவருக்கு முன்பாக அசிங்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் மரிச்சு போகணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு முன்னாடி என்னை வாழ்ந்திருக்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, என்னுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல ஆண்டவரே, நான் வளர்ந்து வருவதற்கு அநேகருக்கு பிடிக்கல ஆண்டவரே. என் மேல நிறைய பேர் பொறாம பிடிக்கிறாங்கப்பா, என் மேல நிறைய பேர் பொறாம பிடிக்கிறாங்கப்பா. பொறாமையின் மனிதர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான துன்மார்க்கமான மனிதர்களுக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்தும் ஆண்டவரே. அவர்கள் கைகளிலே எங்களை விற்று போடாதிரும், அவர்கள் கைகளிலே எங்களை ஒப்புக்கொடாதிரும். அவர்களுக்கு முன்பாக எங்களை கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துடணும்ப்பா. நாங்க எல்லாரும் ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு நேரா வந்து விட வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் பொறாமை ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்கள் ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துன்மார்க்கர்களும் எங்களை விட்டு விலகி போவார்களாக. எங்கள் மேல தீங்கு செய்கிற மனுஷர்கள் எங்களை விட்டு விலகி ஓடுவார்களாக. உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனும் எங்க மேல கையை போடக்கூடாதுப்பா. நாங்க செய்கிற வேலை மேல கையை போடக்கூடாதுப்பா. நாங்க செய்கிற எந்த பிசினஸ் மேல கையை போடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல எல்லா துன்மார்க்கருடைய எல்லைகளை விட்டு கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். துன்மார்க்கர்கள் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே போவார்களாக. பொறாமையின் எண்ணங்களோடு கூட இருக்கிற எல்லா மனுஷர்கள் எங்களை விட்டு வெளியே போவார்களாக. இயேசுவின் நாமத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்கள் தலைகளை என் ஆண்டவராக இயேசு உயர்த்துவீராக. பொறாமையின் மனிதர்களுக்கு முன்பாக தலைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விடமாட்டீங்க, நீங்க ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. என் தேவன் தாமே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் செய்கிற வேலையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புறஜாதிகளுக்கு முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்று சொல்லி தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க சொன்னீங்களே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே. நான் இப்போது வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே
தேவன் எங்கள் தலைகளை உயர்த்தி வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி, அவமானப்பட்டு போகாதபடி கர்த்தர்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்று எங்கள் பேரில் பல்ல கடிக்கிறாங்கப்பா, பல்ல கடிக்கிறாங்கப்பா. எங்களை பார்த்தா முறைக்கிறாங்கப்பா, எங்களை பார்த்தா பல்ல கடிக்கிறாங்கப்பா, எங்களை பார்த்தா மனசுக்குள்ளவே புலம்புறாங்கப்பா. இவனுக்கு சாவு வர மாட்டேன், இவன் செத்து போக மாட்டான்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே, அந்த மனிதர்களுக்கு முன்னாடி நாங்களை நல்லா வச்சிருங்கப்பா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்னாடி எங்களை வாழ்ந்திருக்க பண்ணுங்கப்பா. நாங்கள் விழுந்து போகக்கூடாதுப்பா, விழுந்து போகக்கூடாதுப்பா. எங்களை வாழ்ந்திருக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவனே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை வாழ்ந்திருக்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.